ஆகார் ஆபிரகாம்னால அனுப்பப்பட்டு தன் பிள்ளைகண்டான கையில் பிடிச்சிட்டு போகும்போது வண்ணாந்தரம் தண்ணி எங்கே கிடைக்கும்? குழந்தை தண்ணி இல்லாமல் நான் வறட்சியினால் சாக போகுதேன், என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி அம்பு பாய்கிற தூரத்தில் போய் அழுகுறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? உன் பிள்ளைய கையில் பிடிச்சிட்டு போ, அவனையும் நான் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன். தேவஜனமே, வண்ணாந்தரம் குழந்தையுடைய அழுகைய தேவன் கண்டார். வண்ணாந்தரத்தில் தண்ணி வந்தது. தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கை வண்ணாந்தரமாக இருக்கலாம், எதிர்மறையான சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். மகாவறட்சியான காலத்திலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். தேவச்சனமே, எங்களுடைய வாழ்க்கை கடந்த நாட்கள் எல்லாமே பாடுகள், போராட்டம், சூழ்நிலை தான். ஆனால் இன்னைக்கு நாங்கள் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கிறோம். ஏன்னா இது பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷம். எல்லா ஆபத்தும் உலகத்தில் இருக்கலாம், ஆனால் அந்த ஆபத்தில் தப்புவிக்கிறதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோட கூட இருக்கிறார். அதனால் நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க. பரிசுத்தவான்களை நடத்தின தேவன், எங்களை நடத்தின தேவன் உங்களையும் நடத்தி உங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்குவார்.